December 29 இந்த நியூஸ் பேப்பர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேஜில் ஈஸி கண்டிஷனலி ஹால்ஸ் ஓட்டர் ஹியரிங். ஸோ என்னென்ன இப்போ ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனில் மட்டும் என்னென்னு பார்த்துக்கோங்க. கடைசியாக வந்து 2002 பண்ணியிருக்காங்க, இப்போ 2025 பண்ணியிருக்காங்க. இது ரெண்டு டேட்டாஸ் இருந்தாலே போதும், வேறு எதுவும் பெருசாக இது தேவையில்லை. ஓகேவா? ஸோ ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனு எந்த ஆர்பி ஆக்டில் வருது, இல்லை எலெக்ஷன் கமிஷனுக்கு யார் இந்த அத்தாரிட்டி கொடுக்குறது, இது எல்லாமே பேசிக்காக ஃபஸ்ட்டு சொன்னது தான். ஸோ அது திரும்பி மாதிரி ரீகால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வேறு எதுவும் இல்லைம்மா. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 4ல வந்து பார்த்தோம்னா கோஸ்டல் பேட்ரோலிங் டு இன்க்ரீஸ் அமிட் ரைசிங் டெத்ஸ் ஆஃப் டர்ட்டில்ஸ். ஸோ ஆலிவ் ரெட்லி டர்ட்டில்ஸ்ன்றது ஐயூசிஎஸ் ஸ்டேட்டஸில் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? அது வந்து என்டேஞ்சர்டாக இருக்கா இல்லை வந்து வல்னரபிளாக இருக்கான்றதான் செக் பண்ணிக்கணும். ஓகேவா? ஈஸ்ட் கோஸ்டன் ரீஜனில் அது அதிகமாக வருவாங்க. ஸோ இது எல்லாமே லைட்டாக பார்த்துச்சுங்க அந்த சீசன் டைம்ஸ் என்னென்னு. ஸோ மெரைன் எலைட் ஃபோர்ஸ்ன்றது கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் கிரியேட் பண்ண ஒரு வல்னரபிள் ப்ரொடெக்ஷன் ஆப்ரேஷன் மாதிரி. ஓகேங்களா? மெரைன் வல்னரபிள்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மெரைன் எலைட் ஃபோர்ஸ்ன்றது பெருசாக நமக்கு எதுவும் தேவையில்லை. டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஓகேவா? மற்ற எதுவும் இதில் தேவையில்லை. பொதுவாக நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷன் ப்ளஸ் வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து 2 யூனிவர்சிட்டிஸை கம்பேர் பண்ணி பேசியிருக்காங்க. ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குல்ல, அதை கம்பேர் பண்ணி பேசியிருக்காங்க. எந்த அளவு வந்து இன்ஸ்டியூஷன் பெர்ஃபார்மன்ஸ் முக்கியம், எந்த அளவு வந்து இன்ஸ்டியூஷன் பெர்ஃபார்ம் பண்ணுது யூஎஸ் வர்சஸ் இந்தியா அப்படின்ற மாதிரி கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுன்னா கல்ச்சுரல் ப்ளூராலிட்டி. இப்போ இந்தியா தான் வந்து நம்ம டைவர்ஸ் கண்ட்ரி எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கோம், கரெக்டாக? ஆனால் உண்மையான வந்து அகாடமிக் கல்ச்சுரல் ப்ளூராலிட்டி வந்து இந்தியாவில் இல்லை. இப்போ யூஎஸ்க்கு வந்து போனீங்கன்னா அங்கே சைனீஸ் ஸ்டாஃப் இருக்காங்க, கனடியன் ஸ்டாஃப் இருக்காங்க, யூகே ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் ஆஃப் ஸ்டாஃப்ஸ், டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ் ஆஃப் செக்மெண்ட்ஸில் யாரெல்லாம் வந்து லீடிங்கில் இருக்காங்க எல்லாருமே அங்கே ஒன்றா இருக்காங்க. ஆனால் இந்தியாவில் பார்த்தா ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஸ்டாஃப்ஸ் தான் இருக்காங்க. ஃபாரின் ஃபேக்கல்ட்டிஸ் பார்த்தா ஒரு செமஸ்டர் போயிடுறாங்க, இல்லைனா வந்து ஒரு 1 இயர் டேர்ம்க்கு இருந்துட்டு போயிடுறாங்க. அது பிகாஸ் ஆஃப் அவங்களோட பாலிசிஸ்க்காக. ஓகேவா? ஆனால் இங்கே யாருமே வந்து கம்ப்ளீட்டாக இருக்கிறது இல்லை. ஸோ வந்து அந்த கல்ச்சுரல் கிராஸ் கல்ச்சுரல் டைலாக்ஸே ப்ரொமோட் ஆகலை. ஸோ ஒரு இன்னோவேஷன் எப்போ கிரியேட் ஆகும்னா கிராஸ் கல்ச்சுரல் டைலாக்ஸ், அதாவது வந்து அங்கே அந்த ஊரில் என்ன இன்னோவேஷன் இருக்குது, நம்ம ஊரில் என்ன பண்ணிட்டு இருக்கோம், இது வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது தான் நமக்கு இதெல்லாம் டிமாண்ட் இருக்கு போல நம்ம ஊரில் சேஞ்ச் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஐடியாவே கிடைக்கும். நம்ம அது எதுவுமே பண்ணாமல் நம்ம ஊரை மட்டுமே பார்த்துட்டு இருந்தா அப்போ எப்படி நமக்கு வந்து ஐடியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை பண்ணுறாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் கல்ச்சர் அண்ட் ஸ்போர்ட்ஸ். மோஸ்ட் ஆஃப் தி இன்ஜினியரிங் காலேஜஸ் அண்ட் மெடிக்கல் காலேஜ் எங்கேயுமே வந்து இந்த கல்ச்சருக்கும் ஸ்போர்ட்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். மெயினாக ஸ்போர்ட்ஸ் கல்ச்சராச்சும் அந்த ஈவெண்ட் நடத்துவாங்க, அந்த மாதிரி போயிடும். ஆனால் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்க மாட்டாங்க. ஒருத்தவங்களோட ஃபிசிக்கல் கண்டிஷன் வந்து அவங்க ஸ்டேபிளாக இருந்தால் தான் அவங்க மென்டல் கண்டிஷனுமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. ஆனால் வந்து ஸ்டில் வந்து இந்தியன் அகாடமிக்ஸ் வந்து இதில் ரொம்ப மைல்டாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது இந்தியாவோட அகாடமிக் ஸ்டாண்ட்ஸ் தான் குறைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணுறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் டீச்சிங் மெத்தடு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபேமஸ் டீச்சிங் பண்ணி ரோட்டின் மெமரைசேஷன் தான். நீ என்ன பண்ணாலும் சரி திருப்பி திருப்பி அதை படித்து மக்கப் பண்ணிவிடுங்க, பேப்பரில் காமிச்சிருங்க போதும் அப்படின்ட்டுருவாங்க. அது தவிர இன்னும் இப்போ வந்து யூஎஸில் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா பீப்புள்ஸ் வந்து கிரிட்டிக்கல் திங்கிங் எவால்வ் பண்ணுறதுக்கு டிபேட் பண்ணுறாங்க, கிளாஸில் டிஸ்கஷன்ஸ் பண்ணுறாங்க. டிஸ்கஷன்ஸ் பண்ணும்போது புது ஐடியாஸ் கிரியேட், அந்த ஐடியாஸ் மூலயமா உங்களுக்கு புதுசாக ஒரு இன்செப்ஷன் இருக்குது, வேற ஒரு இன்னோவேஷன் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்தியாவில் அந்த ரொட்டீன் மெமரைசேஷன் வந்து பர்ஃபார்மன்ஸ் தான் காமிக்க ஹெல்ப் பண்ணுறதை தவிர வந்து அவனோட கிரிட்டிக்கல் திங்கிங் எவால்வ் பண்ணலை அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சாய்ஸ் பேஸ். இப்போ இந்த கிரெடிட் சிஸ்டம்ஸுமே வந்து என்னன்னா கிரெடிட் சிஸ்டம் கொண்டு வந்தது வேற எக்ஸாமில் இருக்க சப்ஜெக்ட்ஸை எல்லாருமே டிஃப்ரெண்ட்டாக படித்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லிட்டு தான். ஆனால் இப்போ ஒரு ஃபீல்டு எடுத்துக்கிட்டாங்கன்னா ஃபார் கம்ப்யூட்டர் ஃபீல்டு இருந்தால் கம்ப்யூட்டர் மட்டும் தான் படிச்சுட்டு இருக்காங்க தவிர அதை தாண்டி எங்கேயும் போக மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே என்ன பண்ணுதுன்னா அந்த சாய்ஸ் பேஸ்டு கிரெடிட் சிஸ்டம் கொண்டு வந்ததை விட அது வந்து ப்ராப்பராக அந்த அட்ரஸ் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பி நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பொலிட்டிக்கல் ஆக்டிவிசம். ஸோ இப்போ யூஎஸ்ல வந்து பார்த்தோம்னா வந்து இப்போ ஒரு பாலிசிஸ் தப்பாக இருக்குது, இமிகிரேஷன் பாலிசி சரியில்லை, அதுக்கப்புறம் வந்து பீப்புள்ஸ்க்கு வந்து எஜுகேஷனில் வந்து கொண்டு வந்த பில் சரியில்லை அப்படின்னா பீப்புள் அதுக்காக ஆர்கியூ பண்ணுறாங்க. ஆனால் இந்தியாவில் ஸ்டூடெண்ட் விங்னு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒன்று வச்சிருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட் விங் அங்கே போய் பாலிடிக்ஸ் தான் பண்ணுறது தவிர ஸ்டூடெண்ட்ஸுக்கான வாய்ஸ் வந்து ரைஸ் பண்ண மாட்டேங்குது. ஸோ இதுவுமே என்னன்னா எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் வந்து இந்தியா சிஸ்டமில் இருக்குது. ஆனால் அங்கே வந்து ரைட்ஸ் பேஸ்ட் சிஸ்டமாக வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது ரெண்டுமே டிஃபரன்ஸ். ஸோ இதெல்லாம் அட்ரஸ் பண்ணால் இன்னும் எஜுகேஷன் வந்து இந்தியாவில் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 7ல் கிருஷ்ணா டெல்டான்னு இருக்கா. ஸோ சயின்டிஃபிக் ட்ரில்லிங் ஆப்ரேஷன் கிருஷ்ணா டெல்டா. ஸோ இதில் என்ன பார்த்தோம்னா வந்து கிருஷ்ணா டெல்டான்றது எந்தெந்த ரீஜன்ஸ்லாம் கவர் ஆகுன்னு பார்த்துக்கோங்க. ரிவர் பேசின் ப்ளஸ் வந்து எவ்வளோ கவரேஜ், எந்தெந்த ஸ்டேட்ஸ்லாம் கிருஷ்ணா பார்டர் ஷேர் ஆகுது, இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேவா? அண்ட் தென் வந்து இது சும்மா ஒரு இனிஷியேட்டிவ் தான். ஸோ 50% சீட்ஸ் ஃபார் யூத் உமன் இன் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நல்ல இனிஷியேட்டிவ் கேரளாவில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அது எந்த அளவு இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் நம்ம அப்புறமா. ஓகேவா? So the last message. So assurance of state protection for minorities must go beyond symbolism.
ஸோ டிசம்பர் 25th வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து சர்ச்சில் போயிட்டு ப்ரே பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக அந்த செரிமனி ஃபுல்லாக அட்டன் பண்ணிட்டு வந்திருக்காங்க மார்னிங். ஸோ இது என்னன்னா ஒரு ஒரு நாட்டோட பிஎம்மாக இருந்துக்கிட்டு ஒரு கல்ச்சுரல் டைவர்ஸான ஒரு கண்ட்ரியில் மைனாரிட்டிஸ் அட்ரஸ் பண்ணி பேசிட்டு இருந்தது ரொம்பவே வந்து பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அதை வந்து நல்லாவே வந்து நம்ம பிஎம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது எந்த அளவு வந்து டீப் ரூட்டடாக இருக்கு அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இப்போ என்னன்னா நீங்க ஆர்எஸ்எஸ் பாலிசிஸ் வந்து இப்போ எப்படின்னா லைட்டா அலைன் ஆயிட்டு இருக்கு மைனாரிட்டிஸை சேஃப் பண்ற மாதிரி. ஆனா இது எந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்குன்னா அவ்வளோ மைனாரிட்டி கிரைம்ஸ் நடக்குது, அவ்வளோ விஷயம் நடக்குது, அதுக்கு எதுக்குமே வந்து செஞ்ச லாஸ் கொண்டு வரல. ஓகேவா? அது லாஸ் கொண்டு வராம ஜஸ்ட் நார்மலா பேசிட்டு இருக்கீங்க. இப்போ இது இப்போ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே என்னன்னா டீப் ரூட்டடா இல்லாம ஜஸ்ட் ஒரு ஷாலோ சிம்பிளிசம் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா மேற்போக்கு பார்வையாவே வந்து இதை பண்ணிட்டு இருக்கீங்க தவிர டீப் ரூட்டா உங்களுக்கு வந்து மைனாரிட்டிஸ் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு ஐடியாவே கிடையாது. அப்படி பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க வந்து இந்த மாதிரி இல்லாம ஒரு இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வந்து அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது, இல்லைன்னா ஒரு ஸ்கீம்ஸோ இல்ல ஒரு காம்பன்சேஷன் ஸ்கீம்ஸோ ரீஹாபிலிட்டேஷன் ஸ்கீம்ஸ் இந்த மாதிரி கொண்டு வந்து பெட்டர் பண்ணலாம். அதை விட்டு வந்து ஜஸ்ட் வந்து ஐவாஷ்டாக இதெல்லாம் பண்றது வந்து அந்த அளவு வந்து பொலிட்டிக்கலா வந்து ஸ்டான்ஸ் இருக்கும் தவிர வந்து எத்திக்கலா வந்து அந்த அளவு எதுவும் பெனிஃபிட்ஸ் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிராண்ட் விஷன் அண்ட் கிரேட் இந்தியன் ரிசர்ச் டெபிசிட். ஸோ இந்தியா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் இருக்க ப்ராப்ளம்ஸ் பற்றி தான் இந்த ஃபுல் ஆர்டிகல். ஓகேவா? இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வேர்ல்டு லெவலில் 17.5% ஆஃப் பாப்புலேஷன் இந்தியாவில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது ஒன்லி 3% ஆஃப் தான் வந்து வேர்ல்டு அவுட்கம் இருக்குது, ரிசர்ச் அவுட்கம். இது எந்த அளவு இருக்குன்னா வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம என்னன்னா ஜஸ்ட் வந்து நிறைய பிரைன்ஸ் வச்சிருக்கோம், ஆனால் பிரைன்ஸோட அவுட்கம் வந்து கம்மியாக இருக்க மாதிரி அவங்க ஆர்கியூ பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, இதுலேயே என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேட்டன் ஃபைலிங்கில் வந்து இந்தியாவோட ஸ்டான்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஆனால் வந்து ஃபைலிங் வந்து பார்த்தோன்னா வேர்ல்டு லெவலில் பார்க்கும்போது ஒரு 1.5% தான். இதே வந்து ரெசிடென்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து அதாவது இந்தியாவிலேருந்து யாரெல்லாம் வந்து ரெசிடென்ட் அப்ளை பண்ணாங்கன்னா 47th ரேங்க்ல இருக்குமா. ஆனால் வேர்ல்டு லெவல்னு பார்க்கும்போது இந்தியன்ஸே நிறைய டாப் 6 வரும். ஸோ இந்த எல்லா விஷயமும் என்ன சொல்றாங்கன்னா வந்து ரிசர்ச் ஃபண்டிங் எல்லாமே வந்து இந்தியா ப்ரொமோட் பண்ணுது. ஆனால் வந்து சிக்னிஃபிகண்ட் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ஃபாரின் அப்ராட்ஸ் இருக்க இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்னால வந்து ஃபைல் பண்ணப்படுது. அப்போ வந்து இங்கேயுமே வந்து இந்த ட்ரெயின் ஆஃப் வெல்த், ட்ரெயின் ஆஃப் பிரெயின் சொல்றாங்க, இது எல்லாமே வந்து கான்ட்ராக்டா இருக்கு அப்படின்னு கான்ட்ராடிக்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இந்தியாவோட பெர்சன்டேஜ் ஷேர் ஆஃப் ஜிடிபி இப்போ என்னன்னு சொல்றாங்கன்னா 0.6 to 0.7% ஆஃப் தான் இந்தியா டோட்டல் ஜிடிபியில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. இதுவே நம்ம சைனா கூட கம்பேர் பண்றோம், யூஎஸ் கூட கம்பேர் பண்றோம், எல்லாத்துலயுமே இதுல வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும். சைனா 2.4% பண்றாங்க, யூஎஸ் வந்து 3.5, இஸ்ரேல் வந்து 5.4% கிட்ட வந்து ஜிடிபி வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்றாங்க. அப்போ அங்க இருக்க எமர்ஜென்ஸ் ஆஃப் ஐடியாஸும் அங்க இருக்க ஃபண்டிங் ப்ரோக்ராம்ஸும் எந்த அளவு பெட்டரா இருக்கும், எந்த அளவு வந்து இன்னோவேட்டிவா இருக்கும். பீப்புள்ஸ்க்கு எவ்வளோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து பீப்புள்ஸ் வந்து வெளியே வரதுக்கு காரணமே ஃபண்டிங் இல்லாதது தான். பாதி ஊருக்கு போயிட்டு திருப்பி வந்துருவாங்க பிகாஸ் ஃபண்டிங் இல்லை. ஏன்னா அவங்களுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் பண்றதுக்கோ இல்லை வந்து அவங்களோட இன்னோவேட்டிவ்ஸ் வந்து பூஸ்ட் பண்றதுக்கோ இந்தியாவில் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க ஃபினான்ஷியலா. ஸோ இது எல்லாமே வந்து அப்ராட்ல பண்றாங்க. அவன் என்ன பண்றான், நேரம் இங்கே விட்டு அங்கே ஓடிடுறான். அவனுக்கு அங்கே எல்லாமே பண்றாங்க, அவன் அங்கேயே செட்டில் ஆயிரம், இந்த பக்கம் வர மாட்டேங்கிறான். அப்போ இந்தியன் டயாஸ்பரஸ் ஆட்டோமேட்டிக்கா இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்காங்க, ஸ்டில் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. ஈவன் வேர்ல்ட்ல இருக்க மோஸ்ட் ஆஃப் தி சிஎஸ் வந்து டாப்ல யார் இருக்காங்கன்னா இந்தியன்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த இந்தியன் ஒரிஜின் பீப்புள்ஸ் இருக்காங்க. இது எல்லாமே வந்து ஒரு சிக்னிஃபிகன்ட் ஃபேக்டர் அதுக்கு இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த கவர்மெண்ட் ஃபண்டிங்னு இன்னொன்று சொல்றாங்க, ஹவாய் கம்பெனி இருக்குல்ல, ஹுவாவை சொல்லுவாங்க, மொபைல் கம்பெனி. ஸோ மொபைல் இந்த செமிகண்டக்டர் எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அவங்க. கிட்டத்தட்ட இந்தியாவோட ஜிடிபி ஷேரை விட அவங்க பிரைவேட் கம்பெனி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அதிகமாக ஷேர் இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்போ அந்த அளவு அவங்க ஜிடிபி ஐ மீன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது இந்தியா ஒரு கண்ட்ரியா இருந்துகிட்டு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கம்மியா கொடுக்குறது எந்த அளவு ரேஷனலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பண்றாங்க. ஓகேவா? அதே மாதிரி இப்போ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் யூஎஸ்ஆ இருக்கட்டும், சைனாவா இருக்கட்டும், மற்ற கண்ட்ரிஸா இருக்கட்டும், பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்பவே சீக்கிரமாக கான்ட்ரிபியூட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ் ஸ்பேஸ் எக்ஸா இருக்கட்டும், பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் தான். அவங்க ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணலையா? இப்போ வந்து ரீயூசபிள் ராக்கெட்ஸ் வரைக்கும் லான்ச் வெஹிக்கல்ஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் வந்து 63% ஃபண்டிங் பண்றாங்க. கிட்டத்தட்ட அரௌண்ட் 34% தான் வந்து யார் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வந்து பிரைவேட் இன்வெஸ்டர்ஸ். அப்போ பிரைவேட் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து அந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்லாம் உங்களுக்கு ஐடியாவே இல்லை. அவங்க என்னன்னா வந்து என்னோட ப்ராஃபிட்டு இல்லை ப்ராசஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், இம்ப்ரூவ் பண்ணலான்றதை பார்க்குறேன் தவிர வந்து ரிசர்ச் புதுசாவோ இன்னோவேஷன் புதுசாவோ எனக்கு வர தேவையில்லை, இருக்கிறத நான் எப்படி வாங்கி எப்படி யூஸ் பண்ணுன்றதை பெட்டரா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஐடியாலே இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி நான் பேசினேன் ட்ரெயின் ஆஃப் பிரெயின் சொல்கிறது. ஸோ என்னன்னா இங்கே இருக்க பிரெயின்ஸ் எல்லாமே வெளியே போயிடுது. அங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா வந்து நம்ம ஆளுங்களே வேற ஒரு இடத்துல இன்னும் பெட்டராக ப்ரூவ் பண்ணுறாங்க. இந்தியாவுக்கு வந்து அதனால எந்த சிக்னிஃபிகன்ட் பெனிஃபிட்டும் இல்லை. அவன் என் ஊருக்காரப்பா அப்படின்றது மட்டும் தான் இந்தியாவுக்கு சிக்னிஃபிகண்டாக இருக்குது தவிர இந்தியா எங்கள் ஊரில் வந்து உருவாகின இன்னோவேஷன் இது அப்படின்னு சொல்றதுக்கான ஸ்டான்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஓகேவா?
ஸோ இது எல்லாமே வந்து என்னன்னா, இப்போ நம்ம விக்ஷித் பாரத்ன்னு சொல்றோம். என்னன்னா எக்கனாமி வந்து பிக்கெஸ்ட் மசில் பவர் ஆக்க போறோம். இந்தியா வந்து டெவலப்டு நேஷன் ஆக போகுது. எல்லாமே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து முக்கியமான சிக்னிஃபிகன்ஸ் எங்க இருக்குன்னா, இந்த ஏஐ, குவாண்டம் மெக்கானிக்ஸ், மிஷின் லேர்னிங் அதுக்கப்புறம் வந்து ஜெனரேட்டிவ் ஏஐஸ் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே வந்து கவர்மெண்ட்டோட லாங் டர்ம் இன்வெஸ்ட்மென்ட் வித்தவுட் ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கும்போது மட்டும் தான் இது பாசிபிளா இருக்கும் தவிர, ஜஸ்ட் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்றோம்ன்றத விட ரேஷனலைஸ் ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும் அந்த இன்வெஸ்ட்மென்ட்ட. இன்வெஸ்ட்மென்ட் பண்ணா தான் ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாவும் ப்ளஸ் வந்து அது வந்து இன்னோவேஷனாவும் மாறும். ஜஸ்ட் இந்த இன்வெஸ்ட் பண்றோன்ற ஐடியாவையும் பூஸ்ட் பண்ணாம அகாடமிக் கொலாபரேஷன் கொண்டு வராம இருந்தா அது வந்து கடைசியில வந்து இந்தியாவுக்கு ஹாலோவா முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் லிங்க்டு சிவிலைசேஷன் மாடர்ன் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப். இதுல என்ன பேசுறாங்கன்னா 2 நேஷனோட ஹிஸ்டரி வச்சு பேசுறாங்க. ஈரான் அண்ட் இந்தியா. ஓகேவா? ஸோ நம்ம ஈரான்ல வந்து ரிலீஜியஸ் டெக்ஸ்ட் அவெஸ்டான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்தியால வந்து ரிக்வேதா ஒன் ஆஃப் தி ஏன்ஷியன்ட் ஓல்டஸ்ட் ரிலீஜியஸ் டெக்ஸ்ட். இது ரெண்டுத்துக்கும் என்ன சிக்னிஃபரன்ஸ்னா நம்ம ரெண்டுமே கிட்ட இருந்து பீப்புள் செட்டில்மெண்ட் வந்து ஒன்று வந்து ஈரான்லையும் இன்னொன்று வந்து இந்தியாவில தான் ஆரம்பிச்சது. ஸோ கல்ச்சரலாகவே வந்து இவங்க 2 பேரும் வந்து ஒன்றா தான் ஆரம்பிச்சாங்க. ப்ளஸ் வந்து மெடிவல் டைம்ஸ்லையும் சரி பெர்ஷியன் லாங்குவேஜஸ் வந்து இங்கே யூஸ் பண்ணுறதும் சரி அதுமாதிரி இந்தியன் ஸ்டைல் ஆஃப் போயட்டிக்ஸ் வந்து அங்கே யூஸ் பண்ணுறதும் சரி மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த சிக்னிஃபிகன்ட் பேர் யார் சொல்லுவாங்கன்னா மிர்சா அப்துல் காதிர் பெதில் தெலாவி. ஸோ ஓகே. ஸோ இந்த நேம் லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அது எங்கே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை யாருன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இவங்க என்னன்னா வந்து இப்போ இந்தியா வந்து கல்ச்சரலாக சிக்னிஃபிகண்டாக இருக்குது தவிர கண்டெம்பரரியில் வந்து அந்த அளவு வந்து எஃபிஷியண்டாக ப்ராசஸ் பண்ணல. ஸோ அப்போ என்ன அளவு நம்ம சிக்னிஃபிகன்ஸ் கொண்டு வர முடியும்னு பேசுறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா ஈரான் வந்து ஹைட்ரோ கார்பன்ஸ் ரிச்சா இருக்கு. இந்தியா வந்து எனர்ஜி சீக்கிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. எனர்ஜி வேணும் டைவர்சிஃபை ஃபியூல் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்போ ஹைட்ரோ கார்பன்ஸை வந்து நம்ம அதிகமாக யார்கிட்ட வாங்க முடியும்னா ஈரான் கிட்ட தாராளமாக வாங்க முடியும். ஸோ அதில் ஒரு கல்ச்சர் டைப்ஸ் கொண்டு வர முடியும். ப்ளஸ் சபஹர் போட்டு நம்மளோட மெரிடைம் கனெக்டிவிட்டிக்கு ஒன் ஆஃப் தி சிக்னிஃபிகண்டாக இருக்க போகுது. ஏன்னா அப்பதான் நம்ம வந்து ஏஷியா ஐ மீன் வந்து ஏஷியா கூட வந்து மிட் ஈஸ்ட் கூட வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே வந்து இதுக்கான ஈரான் வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் பிளேயரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் மற்ற விஷயத்துலையுமே சரி இப்போ வந்து நம்ம அக்ரிமெண்ட் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் சைன் பண்றோம்ல ஈரான் கூட வந்து லோக்கல் கரன்சி ஸ்வாப் அக்ரிமெண்ட்ஸ் வந்து சைன் பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா வந்து இந்தியன் ருப்பியோட வேல்யூ வந்து வொலடைல் ஆகினாலும் சரி நம்மளுக்கு வந்து பெருசாக ட்ரேட்ல ப்ராப்ளம் இருக்காது. இப்போ யூஎஸ் டாலர்ல சேஞ்ச் பண்ணும்போது தானே வந்து இப்போ இந்தியன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 92 rupees கிட்ட போயிடுச்சு US டாலர்ஸ். ஸோ அந்த அளவு இருக்கும்போது நமக்கு அப்போ இது என்ன ஆகுதுன்னா நம்ம அதிகமாக வந்து செலவு பண்ற மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து நம்மளுக்குமே வந்து ரொம்ப வாலட்டிலிட்டி இருக்கும். இம்போர்ட்ஸ் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ருப்பி பேஸ் பண்ணி வந்து நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். ருப்பி பேஸ் பண்ணி இல்லை கரன்சி ஸ்வாப் வச்சு வந்து நம்ம ட்ரேட் பண்ணலாம். இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்தியா வந்து என்னன்னா நம்ம கல்ச்சரல் டைஸ் மட்டும் ஒன்றா இருந்தால் பார்த்தாது. ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து இந்த கவுண்டர் டெரரிசம், ஸ்ட்ராட்டஜிக் டிரான்ஸ்போர்ட் காரிடார்ஸ், மெரிடைம் செக்யூரிட்டி இந்த மாதிரி விஷயத்தையுமே வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணால் இன்னும் பெட்டராக வந்து ஈரான் இந்தியா ரிலேஷன் இருக்கும் சொல்லி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் தமிழ்நாடு நீட்ஸ் டு ரீதிங்க் பியாண்ட் த மெட்ரோ. ஸோ இப்போ இது பெரிய கான்ட்ரவர்சி என்னன்னா வந்து நாங்கள் இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து காசு கேட்டாங்க. இதுனா மதுரையிலையும் கோயம்புத்தூர்லையும் வந்து மெட்ரோ வந்து நாங்கள் பில்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் வந்து அவங்க டெனி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்குமெண்ட். ஸோ இதுக்கு என்னன்னா இந்தியா வந்து இப்போ ஆஸ்பைரிங் கிளாஸ் ஆஃப் பீப்புள்ஸ் யாரும் தமிழ்நாட்டில் வந்து மோஸ்ட் ஆஃப் த அர்பன் சிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? அவங்க என்ன ஆஸ்பைரிங் கிளாஸஸ் என்னன்னா வந்து அவங்க சொஃபிஸ்டிகேஷன் விரும்புறாங்க. ஆனால் சொஃபிஸ்டிகேஷன் எந்த அளவுக்கு கனெக்டிவிட்டி இருக்குன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெட்ரோ டெல்லியில் இருக்குன்னா அந்த டெல்லியில் இருக்க மெட்ரோ மினிமம் ஒரு பேசஞ்சர் எல்லாம் 10 to 20 கிலோமீட்டர்ஸ் தாராளமாக யூஸ் பண்ண முடியுது. ஆனால் இதுவே சென்னையில் இருக்க மெட்ரோ பேசஞ்சர்ஸை 4 to 5 கிலோமீட்டர்ஸ் தான் யூஸ் பண்ண முடியுது. அதாவது இங்கே இருக்க டிராஃபிக் அவாய்ட் பண்ணுறதுக்கு மெட்ரோ யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னா டென்சிட்டி கம்மியாக தான் வந்து அந்த ஒர்க் நடக்குது. அவங்களோட இன்டென்ஷன் என்னன்னா மைல் கனெக்டிவிட்டி. ஆனால் மைல் இல்லை அங்கே வந்து கிலோமீட்டர்ஸ் தான் கனெக்டே ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து நம்ம வேர்ல்டு கிளாஸ் சிட்டியாக அந்த போர்ட்ரே பண்ணுறது ஒரு ஐடியா மாதிரி கரெக்டாக ஒரு இமேஜினேஷன் இந்த மாதிரி சிட்டி தான்ப்பா இருக்கணும் மெட்ரோ இருந்தால் அது பெரிய சிட்டிப்பா அப்படின்ற மாதிரி இமேஜினேஷன் எல்லாமே என்ன ஆகுதுன்னா மிஸ்கன்செப்ஷனாக இருக்கு. அது வந்து டேரக்டான டெவலப்மெண்ட்டை விட வேற இடத்துக்கு கூட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சிங்கப்பூர் துபாய்லாம் மெட்ரோ கனெக்ட் இருக்குன்னா அவங்க எல்லாம் ரொம்ப டிஸ்டன்ஸ். நீங்க இங்க ஒரு ரீஜன் எடுத்தீங்கன்னா அவங்க வந்து 20 கிலோமீட்டர்ஸ் பண்ணா தான் அடுத்த ரீஜன் போக முடியும். அதுக்கு நீங்க வெஹிக்கிளை சூஸ் பண்றதுக்கு அவங்க வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ இந்தியா வந்து இந்த மாதிரி விஷயம் இந்த மாதிரி ஒரு மயோபியாலாம் வந்து எப்படி அட்ரஸ் பண்ணலாம் பெட்டரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்கன்னா அதுக்கு பதில் ஃபண்ட்ஸும் டைவர்சிஃபை பண்ணுங்க. வெஹிக்கல்ஸ் கொண்டு வாங்க, கேபிள்ஸ் கார் இன்ஸ்டால் பண்ணுங்க. இந்த மாதிரி விஷயம் எல்லாமே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொண்டு வர முடியும். அதே டைமில் வந்து செப்பரேட் லைன்ஸ் கொண்டு வாங்க பஸ்ஸுக்கு. இது எல்லாமே என்ன ஆகும்னா வந்து டிரான்ஸ்போர்ட்டை இன்னும் ஃபெசிலிட்டேட் பண்ணும். அதே மாதிரி கோயம்புத்தூர்ன்றது வந்து அந்த ட்ரேட் சென்டர் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எஜுகேஷன் இன்ஸ்டியூட் இந்த மாதிரி விஷயத்துக்கு ஃபேமஸ். மதுரைன்றது ட்ரேட் இந்த மாதிரி விஷயத்துக்கு அது எல்லாத்துக்குமே வந்து டென்ஸ்டாக ஒரே இடத்துல தான் கிளஸ்டர் இருக்கு தவிர ரொம்ப பேக்காய் தள்ளி இல்லை. அப்போ என்னன்னா அங்கே வந்து சைக்கிளிங் காரிடார்ஸ் இந்த மாதிரி விஷயம் கொண்டு வந்தீங்கன்னா பீப்புள்ஸ் ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க, கிரீன் ஃபியூல் பேஸ்டாகவும் இருக்கும், ப்ளஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டும் கம்மியாக இருக்கும்.
இப்போ ஒரு மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் வந்து நம்ம ஒரு 1 கிலோமீட்டர் ஒரு மெட்ரோ ரயில் மூவ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 600 to 900 ருபீஸ் செலவாகுதா. ஸோ அந்த இதுக்கு நம்ம வெஹிக்கல்ஸ் மாதிரி கொண்டு வந்தால் மச் லோவர் தென் அதுதான் ஆக போகுது. ஸோ இது வந்து என்னன்னா ஒரு ரேஷனலான ஒரு டிசிஷனாக இருக்கும். மெட்ரோன்றது ஒரு சிக்னிஃபிகன்ஸ் ஃபார் டெவலப்மெண்ட்டாக இருக்கிறத விட ப்ராப்பர் கனெக்டிவிட்டி தான் மேட்டரு. ப்ராப்பர் கனெக்டிவிட்டியை ரொம்ப சீப்பாகவும் கொண்டு வர முடியும், ரொம்ப லெஜிபிளாகவும் கொண்டு வர முடியும். ஸோ அதை வந்து கொண்டு வரதுக்கு இந்தியா ட்ரை பண்ணணும். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதை விட்டுட்டு வேற எப்படி இதை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 10ல வேர்ல்டு இஸ் லுக்கிங் அட் இந்தியா வித் கிரேட் ஹோப் சேஸ் பிஎம். ஸோ இதில் விக்ஷித் பாரத் யங் லீடர்ஸ் டெலாக்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க மன் கி பாத்தில். ஸோ இது எங்கேயாவது மெயின்ஸ் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, வேறு எதுவும் இல்லை இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. ஓகேவா. ஸோ இந்த பேஜ் எதுவும் இல்லைம்மா. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 15ல வந்து பார்த்தோன்னா அகைன் வந்து ஒரு ட்ரெயின் டீரெயில் ஆகியிருக்கு. ஸோ பெருசாக இன்சூரன்ஸ் எதுவும் இல்லை. ஸோ டீரெயில் இந்த மாதிரி விஷயம் எல்லாமே என்ன பண்ணணும்னா ஓல்ட் ட்ராக்ஸ் இருக்கிறது, ப்ளஸ் வந்து ப்ராப்பர் ஆட்டோ பைலட்டு, ஆட்டோ லோக்கோ பைலட்ஸ், அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட்ஸ், இந்த மாதிரி விஷயம் எல்லாமே ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் லைட்டாக பார்த்துக்கோங்க ஜென்ரலாக. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ஏர்லைன்ஸ் மஸ்ட் என்ஃபோர்ஸ் ரெகுலேஷன்ஸ் வித்வுட் டிலே. ஸோ இது என்னன்னா இப்போ இந்த இண்டிகோ ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு, ஒரு 2 வீக்ஸாக வந்து ஃப்ளைட்ஸ் டிலேஸ் ஏகப்பட்ட இஷ்யூ இருந்துச்சு. அதுக்கு என்னன்னா இப்போ வந்து பேசஞ்சர் அசிஸ்டன்ட் கண்ட்ரோல் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர். ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே இனிஷியேட்டிவ் தான். பட் ஆனால் பார்த்துக்கலாம் இது எந்தளவு வந்து ப்ராப்பராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா. நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தோன்னா மியான்மர் ஹோல்ஸ் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் சின்ஸ் ஆர்மி டேக் ஓவர். ஸோ மியான்மரில் வந்து இந்த மிலிட்ரி தானே இருந்துட்டு இருக்காங்க, ஜிந்தா ரெஜிம் மிலிட்ரிஸ். ஸோ இப்போ என்னன்னா அவங்க வந்து கம்ப்ளீட்டாக டேக் ஓவர் பண்ண, அதாவது என்ன எலெக்ஷன் நடக்குதான், எலெக்ஷன் ரிசல்ட் வந்து 2 அனௌன்ஸ் பண்ணுவாங்க முடிஞ்சோன்னா அவங்களே அவங்களுக்கு லீடர்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிப்பாங்களாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ என்னன்னா வந்து ஸ்டில் வந்து எலெக்ஷன் நடந்தால் அது டெமோக்ராட்டிக்னு கிடையாது, அங்கே வந்து டெமோக்ராட்டிக் பார்ட்டிசிபேஷன் பீப்புள்ஸ் இருக்கணும். ஜஸ்ட் வந்து ஒரே ஒரு ஆளை வச்சுட்டு அதுக்கு ஓட்டு போட்டு அவங்களே வந்து சொல்றது வந்து டெமோக்ராட்டிக்கே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அவ்வளோதான், இல்லை வேறு எதுவும் இல்லை. சரி நியூஸ் அவ்வளோதான், ஸ்போர்ட்ஸ் எதுவும் இல்லை. ஸோ இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ண ஆர்டிகல் எல்லாமே வந்து குவிசஸாக டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ அட்டன் பண்ணி பாருங்கள், ஆக்டிவ் ரெக்கார்டிங் பெட்டராக இருக்கும். ஓகேவா. தேங்க்யூ.